கோயம்பேடு அமைந்துள்ள அரசின் ரூபாய் 13,200 கோடியிடம் அபுதாபி நிறுவனத்துக்கா? சர்ச்சையும் மறுப்பும். சமீபத்தில் அமைச்சர் சேகர் பாபு கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்துள்ள பகுதி, அதை ஒட்டியுள்ள 16 ஏக்கர் அளவிலான நிலம் சிஎம்டிஏவுக்கு சொந்தமானதுதான். அதையெல்லாம் ஒருங்கிணைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவும் வகையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டுவர திட்டமிட்டிருக்கிறோம் என தெரிவித்தார். அப்படி என்ன மக்களுக்கு பயன்படும் மாதிரியான பெரிய திட்டம் என பலரும் பலவாறு எதிர்பார்த்து பேசிக் கொண்டிருந்த நிலையில் அது தொடர்பாக தற்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கோயம்பேடு விவகாரம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், சென்னை கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள 36 ஏக்கர் நிலம் அபுதாபியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்படவிருப்பதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன. வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கிறோம் என்ற பெயரில் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள அரசு நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. சென்னை மாநகரின் முதன்மை அடையாளமாக திகழ்ந்து வரும் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் சென்னை மக்களின் வாழ்வில் இரண்டர கலந்த ஒன்றாகிவிட்டது. பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை அவசரமாக கீழாம்பாக்கத்திற்கு மாற்றிய தமிழக அரசு இன்னொரு பகுதியை இந்த ஆண்டு இறுதிக்குள் குத்தம்பாக்கத்திற்கு மாற்றும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகிறது. இதற்கு காரணம், ஆட்சி முடிவதற்கு முன்பாகவே கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்துள்ள இடத்தை அபுதாபியைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அவசரம்தான் என்று கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையை திருமழிசைக்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழு அமைச்சர் சேகர் பாபு அறிவித்திருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது கோயம்பேடு பேருந்து நிலையம் அபுதாபி நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்படுவது உறுதியாகி இருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் மொத்த பரப்பு 36 ஏக்கர், தனியார் பேருந்து நிலையம் 6.8 ஏக்கர், கோயம்பேடு சந்தை பூங்கா 7.6 ஏக்கர், கூடுதலாக உள்ள நிலம் 16 ஏக்கர் ஆகியவற்றை சேர்த்தால் மொத்தம் 66.4 ஏக்கர் நிலம் கிடைக்கும். அதன் இன்றைய சந்தை மதிப்பு ரூபாய் 13,200 கோடியாகும். இது அபுதாபி நிறுவனம் தமிழகத்தில் செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ள ரூபாய் 3,500 கோடி. நிலத்தின் மதிப்பு முதலீட்டை விட 4 மடங்கு அதிகமாகும். இவ்வளவு அதிக மதிப்புள்ள மக்களுக்கு சொந்தமான நிலத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதை அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அன்புமணியின் அறிக்கைக்கு விளக்கமளிக்கும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இன்னும் திருமணமே முடியாமல் குழந்தைக்கு பெயர் வைப்பதா, இன்னும் அந்த இடத்தை எந்த பயன்பாட்டிற்கு கொண்டு வரலாம் என்ற முடிவை கூட எடுக்காத நிலையில் துபாயில் உள்ள ஒரு ஷேக்கை மேற்கோள் காட்டியிருப்பது விசித்திரமாக உள்ளது. இந்த ஆண்டு முடியும் வரை அன்புமணி ராமதாஸின் கருத்துதான் தலைச்சிறந்த நகைச்சுவையாக இருக்கும் என விமர்சித்திருக்கிறார். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையம் 66 ஏக்கர் பரப்பளவு அல்ல, 37 ஏக்கர் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு பயன்படுத்தி வந்தது. 6 ஏக்கர் நிலம் ஆம்னி பேருந்துகள் பயன்படுத்தி வந்தன. மொத்தமாக 43 ஏக்கர் நிலத்தில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் எந்த பணியை மேற்கொள்ளலாம் என ஒரு தனி குழு உருவாக்கி அதற்கான ஆய்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. அவர்களின் அறிக்கை இன்னும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு வழங்கப்படவில்லை. அந்த அறிக்கைக்கு மக்களின் கருத்து கேட்ட பின்பு தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மக்களுக்கு உகந்த பயனுள்ள திட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பார். ஒரு அரசியல் கட்சியில் இது போன்ற உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் கற்பனையான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்ப்பது நல்லது என விளக்கமளித்துள்ளார்.